வணக்கம் சார். என் பேர் மகாலட்சுமி, சென்னை பல்கலைக்கழகம் சார். இப்போ தான் ஊடகத்துறைக்கு வரணும்னு சொல்லி கரியரை ஸ்டார்ட் பண்ணணும், என்னன்னாலும் அப்படி தான் படுறப்போ, நான் சமுதாய மாற்றம் கண்டிப்பாக நம்ம மூலமாக ஏதாவது ஒரு சின்ன மாற்றம் நடக்கணும்னு தான் இங்கே இருக்க எல்லா மாணவர்களும் வந்திருப்பாங்க. அதை தாண்டி நான் எடுத்த உடனே நான் போய் எப்படியும் ஒரு தனியார் நிறுவனத்துக்கு கீழே தான் வேலை செய்ய போகிறேன். அப்படி நீ போகும்போது உன்னால் நீ நினச்சதை பண்ண முடியாது அப்படின்ற விமர்சனம் தொடர்ந்து என் பின்னாடி வந்துகிட்டே இருக்குது. அப்போ அந்த இடத்துல போயிட்டு என்னால் நான் பேச முடியும் அப்படின்றது சாத்தியமா அப்படின்னு? அப்படி இல்லை. தனியார் உங்கள் கன்சர்ன் நியாயமானது. தனியார் நிறுவனத்தில் போய் சாதிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறீங்க. மீடியா முழுக்குமே தனியார் தான். நீங்கள் தூர்தர்ஷனில் போய் கவர்மெண்ட்லேயே போய் சாதிக்க முடியும்? பொதிகையிலேயோ ஆல் இண்டியா ரேடியோ மட்டும்தான் அரசு, பொதுத்துறை, மீதி எல்லாமே தனியார் தான். ஸோ ஊடகம் அப்படின்ற ஒன்று இன்றைக்கி அதனுடைய டைனமிக்ஸ் மாறி இருக்குது. தனியாரை நீங்கள் தவிர்க்க முடியாது. தனியார் பத்திரிக்கை இருக்குன்னா, இப்போ நக்கீரன் இருக்குன்னா அது ஒரு தனியார் பத்திரிக்கை தான். நான் அது எவ்வளவு விஷயங்களை வெளியில் கொண்டு வந்திருக்கு, எவ்வளோ பத்திரிக்கையாளர்களை உருவாக்கியிருக்கிறாங்க. ஸோ அதை ரொம்ப பெசிமிஸ்டிக்காக நீங்கள் தனியாரில் போய் நீங்கள் சாதிக்க முடியுமா அப்படின்னு நினைக்க தேவையில்லை. இப்போ நீங்கள் ஹிந்து எடுத்துங்க, இன்றைக்கி எத்தனை அனலிஸ்ட்ஸும் எவ்வளோ ஸ்டோரிஸ் அவங்க வெளிப்படுத்துகிறாங்க. நீங்கள் எனி டே எந்த பத்திரிக்கை எடுத்திங்கனாலும் உங்கள் செய்தியில் நீங்கள் உண்மை இல்லை, ஒரு உண்மையின் சார்ந்து ஒரு செய்தி எடுக்கிறீங்க அப்படின்னா அதை ஊடகத்தில் போட மாட்டாங்க அப்படின்றது உண்மை இல்லை. ஊடகத்தில் அதுக்கான ஸ்பேஸ் இன்றைக்கி இருந்துகிட்டு தான் இருக்குது. அப்படி முழுக்க ஊடகம் கடந்த 10 வருஷத்தில் ரொம்ப டிட்டேரியரேட் ஆகியிருந்தால் கூட ஆங்கிலத்திலே ஏராளமான மாற்று ஊடகங்கள், சிற்றிதழ்கள் ஒரு காலத்தில் வந்தது மாதிரி இன்றைக்கி ஒரு ட்ரெடிஷ்னல் மீடியான்னு சொல்கிற பத்திரிகைகள் போட மறுக்கக்கூடிய விஷயங்களை, அவங்க போட தயங்குகிற விஷயங்களை போடுறதுக்கு எக்கச்சக்கமான இணையதளங்கள், யூடியூப் வந்துருச்சு. இப்போ நீங்கள் வயர், தி வயர் அப்படின்னு ஒன்று இருக்குது. எவ்வளோ எல்லாருக்கும் தெரியுமா த வயர்? நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க. இந்தியாவில் மிக முக்கியமான ஒரு ஊடகம் தி வயர். THE_WIRE. நெட்டில் போகும்போது சேர்த்தான் எழுதணும். த வயர் முக்கியமானது. அதே மாதிரி தி பிரிண்ட் அப்படின்னு ஒரு பத்திரிக்கை இருக்குது. அதுக்கடுத்து தி குயிண்ட், QUINT, குயிண்ட் இருக்குது. த நியூஸ் மினிட், சவுத் இந்தியாவோட ஃபோக்கஸாக வச்சு ஒரு பத்திரிக்கை வந்துட்டுருக்கு. ஸோ இது மாதிரி ஏராளமான ஆல்ட் நியூஸ் அப்படின்ற ஒன்று மிக முக்கியமான ஒன்று சமீப காலத்தில் வந்துட்டுருக்கிற ஒரு இது ஒன்று. அது ஆல்ட் நியூஸ் ஆல்டர்னேட் நியூஸை சொல்கிற ஒன்று தான், ALT நியூஸ். இது மாதிரி ஏராளமான இண்டிபெண்ட், அதாவது ட்ரெடிஷ்னல் மீடியாவிலேருந்து மாறுபட்டு வந்திருக்கக்கூடிய மீடியாஸ் இன்றைக்கி வந்துட்டாங்க. ஸோ ஒரு உண்மையான செய்தி இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை ஒரு ஊடகம் போட மறுத்தாலும் இன்னொரு ஊடகம் அதை போட தயாராக இருக்குது. அதுக்கான இடத்த நீங்கள் போய் உங்கள் ஸ்டோரி அடைஞ்சிரு. ஸோ ப்ரைவேட்டுக்கு போகிறோம், அப்படி அங்கே போய் நீங்கள் நினைக்கிறதெல்லாம் போட முடியுமா அப்படின்னு நீங்கள் சந்தேகத்தோடு அணுக தேவையில்லை. இதில் ரொம்ப முக்கியம் கான்ஃபிடென்ஸ் தான். உண்மை எது மறைச்சிடும், எதுவும் மறைக்க முடியாது. தேங்க்யூ சார். சார், சகோதரி கேட்ட மாதிரி இப்போ உண்மைக்கு புறமான விஷயத்தை நமக்கு தெரியுது, இது உண்மைக்கு புறமான விஷயம் அப்படின்னு சொல்லி. ஆனால் மீடியா, நம்மளோட ப்ரைவேட் மீடியா நம்மளை ப்ரெஷர் பண்ணுறாங்க, நீங்கள் இதை டெலிகாஸ்ட் பண்ணக்கூடாதுன்னா அந்த மாதிரி விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? அப்படி யாரும் ப்ரெஷர் பண்ணுறது இல்லையே. எவ்வளோ விஷயங்கள் அடக்குமுறை எதிர்த்து தானே வந்திருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரைவேட்டு அப்படின்ற ஒரு விஷயத்துலேருந்து தான் மொத்தத்தையும் அணுகிறீங்க. ஊடகம் எப்பவுமே ப்ரைவேட் கையில் தான் இருந்திருக்கு. அரசாங்கத்து கையில் இருந்தால் அதுக்கு வேறு புரபகண்டா தான். அது ஊடகமாக இருக்காது. ஒரு தற்சார்பு ஊடகமாக இருக்க வாய்ப்பில்லை. ப்ரைவேட் ஊடகங்கள் தான் இந்தியாவில் இருக்கிற அத்தனை ஊழல்களையும் வெளிக்கொண்டு வந்திருக்காங்க, அத்தனை எக்ஸஸையும் வெளிக்கொண்டு வந்திருக்கிறது அப்படின்ற ஒன்று இதுதான். சமீப காலத்தில் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் அப்படின்ற ஒன்றுக்கு ஒரு செட்பேக் வந்திருக்கு. 10 ஆண்டு கால மோடி ஆட்சியில் இன்வெஸ்டிகேட்டிங் ஜேர்னலிசம்ன்றது த்ரைவ் ஆகலை. பத்திரிகைகள் ஒரு புலனாய்வு செய்தி அப்படின்ற ஒன்றை செய்யலைன்ற ஒரு விமர்சனம் ஊடகத்துக்குள்ளேயே இருக்குது. அது இல்லாமல் இல்லை. அதனாலேயே இன்றைக்கி இப்போ சமீபத்தில் இது இருக்குது, எலக்ட்ரல் பாண்ட்ஸ் இஷ்யூ இருக்குது. எலக்ட்ரல் பாண்ட்ஸ் இஷ்யூவை தொடக்கத்திலேருந்து எழுதினவங்க அப்படின்னு சொன்னால் அதில் சுப்ரீம் கோர்ட்டில் ஸ்டேட் பேங்க் கொண்டு டீட்டெயில்ஸை கொடுத்து அந்த தகவல்கள் வருவதற்கு முன்பே உங்களை மாதிரி இருக்கிற வெவ்வேறு பத்திரிகையாளர்கள், தனிப்பட்ட பத்திரிகையாளர்கள் ஒன்று சேர்ந்து, சின்ன சின்ன நிறுவனங்கள் ஒன்று சேர்ந்து த ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவ் அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன் தொடர்ந்தாங்க. த ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவ் அவங்க தான் இது எல்லாத்தையும் அம்பலப்படுத்தி அவங்க வெப்சைட்டில் போட்டாங்க.
ஸோ ப்ரைவேட்டில் ஸ்பேஸ் இல்லாமல் இல்லை, தன்னார்வ முயற்சியிலையும் அந்த ஸ்பேஸை அவங்களே உருவாக்கிக்கிற ஒன்றை சமீபத்தில் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ஸோ மீடியா வைப்ரண்ட்டாக இல்லாமல் இதெல்லாம் வந்ததா என்ன? சுப்ரீம் கோர்ட்டோட டீட்டெயில் வந்த பிறகு எல்லா ஊடகங்களும் தான் அதை பெருசாக எழுதினாங்க, எல்லோரும் அதை பெரிய அளவில் பேசினாங்க. இன்றைக்கி ஹிந்தி ஹார்ட்லேண்டில், ஹிந்தி ஏரியாவில் கூட இண்டிபெண்ட் மீடியா, இண்டிபெண்ட் ஆட்கள், ஒரு பாரம்பரிய ஊடகங்கள் செய்ய தவறுறதை தனிப்பட்ட நபர்கள் எடுத்து பண்ணக்கூடிய ஒரு போக்கும் இருக்குது. ஸோ நீங்கள் போடக்கூடாது அப்படின்ற விஷயங்கள்லாம் ஒன்றும் இல்லை. அதாவது நமக்கு இப்போ தெரிஞ்சது எல்லாமே மீடியா மூலம் தான் தெரிஞ்சுதுங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நமக்கு இன்றைக்கி என்னெல்லாம் பேசுகிறோமோ, என்னென்ன பிரச்சனைகளை விவாதிக்கிறோமோ எல்லாமே மீடியாவிலே தானே வந்தது. வேறு யாராவது சொன்னாங்களா நமக்கு? இல்லை, எல்லாமே மீடியாவிலே தான் நமக்கு வந்தது. இல்லை சார், அதான் வந்து இப்போ எந்த கட்சி ரூலிங்கில் இருக்கோ அவங்களுக்கு சப்போர்ட் இல்லை, இப்போ 100 கட்சி இருக்குது, அப்போ 100 ஊடகம் இருக்குல்ல. ஒரு கட்சி செஞ்சால் அதே மாதிரி 100 தனியார் நிறுவனங்கள் இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் வேறு வேறு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது. ஆனால் உங்களுக்கு வந்து சேருது இல்லையா? ஊழலை பற்றி பேசினாலும் சரி, இல்லை ஊழலை பற்றி பேசினாலும் சரி, அராஜகத்தை பற்றி பேசினாலும் சரி, இல்லை வந்து ஒரு பாலிசி டிசிஷன் பற்றி பேசினாலும் சரி, உங்களுக்கு எப்படியே வந்துடுது இல்லையா? அதான் மேட்ரு. ரீச் ஆகும், தொடர்ந்து அப்படி தான் ஆகும். முன்ன இருந்ததை விட இப்போ 100 மடங்கு ரீச் அதிகமாக இருக்குது. நமக்கு தெரியாத விஷயமே கிடையாது இன்றைக்கி, இல்லையா சார்? அதான் இப்போ ஊடகமாக இருந்தால் நம்ம வந்து நேர்மையாக இருக்கணும்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ நம்ம ரூலிங் பார்ட்டிக்கு ஆப்போசிட் நம்ம வந்து ஒரு எதிர்கட்சியாக மீடியா செயல்பட்டால் நல்லா இருக்கும்ல? கட்டாயமா, கண்டிப்பாக. அதான் எந்த கட்சியும் இல்லை, அப்படி செயல்படுற ஊடகங்கள் தான் கிரெடிபிலிட்டி உள்ள ஊடகங்களாகவும் இருக்குது. அது வந்து நீங்கள் 100% கிரெடிபிலிட்டின்னு ஒன்றுமே கிடையாது. 0 கிரெடிபிலிட்டியில் இருந்தாங்கச்சுன்னா அதை யாரும் ஊடகமாக மதிக்க மாட்டாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50% அந்த ஊடக கிரெடிபிலிட்டியாக செயல்பட்டாலே இன்றைக்கி இருக்க காலத்தில் ரொம்ப பெரிய விஷயம். வணக்கம் சார், என்னுடைய பேர் எமிமா. நான் பாரதி மகளிர் கல்லூரியிலேருந்து வரேன். வணக்கம். இன்னைக்கு இத்தனை பேர் இங்கே வந்திருக்கோன்னா ஊடகக்கலை மூலமாக நமக்கு மாற்றம் வரும். ஏன்னா பல பேர் புரட்சி செய்து மாற்ற முடியாத ஒரு விஷயத்த ஒரு பேனாவும் ஒரு எழுத்தும் பல பேர் மத்தியில் வந்து புரட்சி செய்யும். அதனால் மாற்றம் வரும் அப்படின்னுக்காக தான் நிறைய பேர் இங்கே ஊடகக்கலையை விரும்புகிறாங்க, நான் நம்புகிறேன். ஆனால் ஊடகக்கலையில் தவறான செய்திகளும் வருது. இது எப்படி குறைக்கலாம்? ஊடகக்கலையை ஏன் நம்புகிறோன்னா ஊடகக்கலை வந்து புரட்சி செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மாற்றத்தை கொண்டு வரும் தான் மக்கள் நம்பிக்கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் இதனால் தவறான செய்திகள் பரப்புறது மூலிமா அவங்களுடைய நம்பிக்கை குறைந்து விடும்னு நான் நினைக்கிறேன். இதை தவறான செய்திகள் வந்து பரப்பக்கூடாது. உண்மையான செய்திகள் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்ந்து அவர்கள் வந்து அதை புரிந்துட்டு அதை புரட்சி செய்யணும்னு நினைக்கிறேன் சார். அதுதான் என்னுடைய. நீங்களே அதுக்கான பதிலை சொல்லிட்டீங்க. தேங்க்யூ. ஒரு முறையான பயிற்சி இல்லாமல் ஒரு ஜேர்னலிசம்ன்றது வந்து இட்ஸ் நாட் மியர்லி அ ஜாப். ஒரு பேங்க்கில் கேஷியர் வேலை பார்க்குற மாதிரியோ, அல்லது ஒரு பஸ்ஸில் கண்டக்டர் வேலை பார்க்குற மாதிரியோ, அல்லது ஒரு அரசாங்கத்தில் வந்து ஒரு கிளர்க்காக 10 மணிக்கு உட்காந்து 5 மணிக்கு போகக்கூடிய ஒரு ஜாப் கிடையாது. ஜேர்னலிசம் வந்து ஒரு காலிங், ஒரு பேஷன். அது வந்து ஒருத்தருக்கு உள்ளேருந்து வரும். ஜேர்னலிஸ்ட்டுக்கு என்ன அடிப்படையான தகுதி? யார் வேணால் ஜேர்னலிஸ்ட் ஆகலாம். இப்போ வந்து எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போது ஏஷியன் காலேஜ் ஆஃப் ஜேர்னலிஸ்ட்லேருந்து படிச்சுட்டு வந்தால் தான் ஜேர்னலிசம் ஸ்டூடெண்ட்டா, லைலாவில் நம்ம படித்தோம், அல்லது ஒரு எம்சிசியில் படித்தோம், விவேகானந்தாவில் படித்தோம், ஒரு ஜேர்னலிசம் அல்லது விஸ்காம் இது படித்தவங்க தான் ஜேர்னலிஸ்டா அப்படின்னா நிச்சயமாக அப்படி கிடையாது. நானும் ஜேர்னலிசம் படிக்கலை, லெனினும் ஜேர்னலிசம் படிக்கல. அவர் எண்ணற்ற புத்தகங்கள் எழுதியிருக்கிறாரு, ஏராளமான அனுபவம் கொண்டவர். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற தலை சிறந்த பத்திரிகையாளர்கள் அப்படின்றவங்க யாரும் ஜேர்னலிசம் அப்படின்ற ஒரு ஸ்கூலில் போய் படிச்சுட்டு வந்தவங்க. பிஏ தமிழ் படித்தவங்க, பிஏ ஹிஸ்ட்ரி படித்தவங்க, பாலிடெக்னிக் முடித்தவங்க, இன்ஜினியரிங் முடித்தவங்க, இப்படி பலதரப்பட்ட பேக்ரவுண்ட் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்குலாம் ஒரு காதல் இருந்தது. என்னன்னா, எழுத்து மீதான ஒரு ஆர்வம். இன்னொன்று, நம்ம ஒரு உண்மையை சொல்லணும், ஒரு ஏஜென்ட் ஆஃப் சேஞ்சுன்னு சொல்லுவாங்க, ஒரு மாற்றத்தின் தூதுவனா இருக்கிறது. மக்கள்கிட்ட உண்மையை சொல்லணும், நேர்மையா இருக்கணும், நியாயத்துக்கு பத்தி பேசணும், ஒரு பொது நலன். ஒரு ஜேர்னலிஸ்ட் எது டிரைவ் பண்ணுது? ஒரு ஜேர்னலிஸ்ட் எது டிரைவ் பண்ணுதுன்னா, ஜேர்னலிசம் ஒரு வேலை. ஒரு மீடியா பர்சன்றவருக்கு மாச சம்பளம் கொடுக்குற ஒரு வேலை. ஆனால் அது வேலை மட்டும்தானா? எல்லா வேலையும் வேலை தருது, எல்லா வேலையிலும் சம்பளம் உண்டு, எல்லா வேலையிலும் அந்த வேலையை பார்க்கிறவங்களுக்கு வந்து திருப்தி இருக்கு. ஆனால்
இது வந்து நம்முடைய ஒரு அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு வேட்கை. நான் நல்லா எழுதுவேன், நல்லா எழுத வரும். எனக்கு ஒரு ஜேர்னலிஸ்ட்டுக்கு வந்து பேசிக்கான 2-3 விஷயங்கள் அப்படின்னு நான் கருதுறது வந்து ஒன்று காமன் சென்ஸ், ரெண்டாவது பப்ளிக் ஸ்பிரிட். காமன் சென்ஸ்ன்றது வந்து ஒரு காமன் சென்ஸ் இல்லாத ஒரு நபர் ஒரு ஜேர்னலிஸ்டாக இருக்கு. ரெண்டாவது சமுதாயத்தின் மீதான அக்கறை, ஒரு பப்ளிக் குட், பப்ளிக் ஸ்பிரிட் சொல்றோம் இல்லையா, பப்ளிக் குட், நாடு நல்லா இருக்கணும், ஒரு சமுதாயத்தில் வந்து தீங்குகள் இருக்கக்கூடாது, நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்ற ஒரு பப்ளிக் பொது நலன் இருக்குல்ல. எல்லாரும் ஒரு இதில் பார்த்துட்டு போவாங்க. ஒரு வயலேஷன் இருக்கு அப்படின்னா இது வயலேஷன் தப்புன்னு சொல்ற ஒரு தன்மை இருக்குல்ல. ஒரு காமன் சென்ஸ் இல்லாத ஒருத்தர் ஜேர்னலிஸ்டாக இருக்க முடியாது. அந்த ஜேர்னலிஸ்ட் ஒருத்தருக்கு பப்ளிக் ஸ்பிரிட், பொது நன்மை அது சார்ந்த ஒரு ஈடுபாடு இல்லைன்னா அவர் வந்து ஊடகவியலாளராக இருக்க முடியாது. அது ரெண்டும் ரொம்ப ரொம்ப கஷ்டம். நீங்கள் படிக்கிற டிகிரி எதுவானா இருக்கலாம், ஆனால் அதை தாண்டி ஒரு சமுதாயத்தின் மீதான அக்கறை இருக்கிறவங்க அப்படின்ற ஒருத்தர் தான் மீடியாவுக்குள்ள. நான் முன்னாடி சொன்னேன், நீங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க, உடனே நீங்க கேளுங்கன்னு இவர் கேட்குறாரு. கடைசி வரையும் அவங்க நிருபர் பல நேரங்களில் பார்ப்பீங்க, பல பேட்டிகளில் ஒரு கிரிட்டிக்கலா பார்க்கறது, கிரிட்டிக்கல் அப்ரோச் அப்படின்றது தான் வந்து சென்ட்ரல் தீம் ஆஃப் ஜேர்னலிசம். ஒரு கிரிட்டிக்கல் அப்ரோச்னா விருப்பு வெறுப்பு இல்லாமல் ஒரு விமர்சன பார்வையோடு ஒரு விஷயத்தை அணுகுறது. ஒரு விமர்சன பார்வையோடு அணுகுறதுன்னு சொன்னால் உங்களுக்கு அதுக்கான டெப்த்தான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அந்த சப்ஜெக்ட்ல இருக்கு. ஒரு கிரிட்டிக்கல் அப்ரோச் அப்படின்னா ஒருவரிடம் இந்த இளையராஜாவிடம் போய் ஒரு பேட்டி கேட்குறாங்கன்னா இளையராஜாவை பற்றி அவர் யாரு, அவருடைய எங்கேருந்து அவரோட ஜேர்னி இருந்து வந்திருக்கு, அவர் எவ்வளோ பெரிய லெஜெண்டு, இத்தனையும் தெரிந்து கொண்டு போய் அவர்கிட்ட கேட்கணுமே தவிர அவர்கிட்ட போய் எடுத்தது நீங்கள் முத எந்த படத்துக்கு நீங்கள் இசையமைச்சிங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்டாங்கன்னா அது ஒரு அபத்தமாக இருக்காதா? அது இன்டர்வியூ பண்ணுற ஜஸ்டிஸாக இருக்குமா? அடுத்து இன்னொரு கிளிஷே, உங்களுக்கு இவ்வளோ பாட்டு எழுதியிருக்கீங்க சார், பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு இது அப்படின்னு கேட்குறேன். அது என்ன இருக்கு அதில்? அவர் ஒரு 1000 இன்டர்வியூல அதுக்கு பதில் சொல்லியிருப்பாரா? ஸோ ஒரு ப்ரிப்பரேஷன் அப்படின்ற ஒன்று ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு பத்திரிகையாளர் அப்படின்றவருக்கு அடிப்படையில் இருக்கக்கூடிய வேட்கைன்றது சமுதாய முன்னேற்றத்துக்கு, சமூக நன்மைக்கு நாம பங்களிக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயம். யாரெல்லாம் ஜேர்னலிஸ்டாக இருந்தாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ட்ரெடிஷன் இருக்கு. தமிழ்நாட்டில் பெரியார் ஒரு ஜேர்னலிஸ்ட், அவர் ஒரு பத்திரிகை நடத்தியிருக்கிறார். அவர் நடத்தின பத்திரிகைக்கு நீங்கள் 100 வருஷம், குடியரசுன்னு ஒரு பத்திரிகையை 100 வருஷத்துக்கு முன்னாடி நடத்தியிருக்கிறார். குடியரசு 1% மக்கள் கூட படிப்பறிவு இல்லாத காலத்தில், 1% கூட மக்கள் கூட இங்கிலீஷ் நாலேஜ் இல்லாத காலத்தில் ரிவோல்ட்னு ஒரு புக் நடத்தியிருக்காங்க 100 வருஷத்துக்கு முன்னாடி. பாரதியார் பத்திரிகை நடத்தியிருக்கார், அண்ணா நடத்தியிருக்கிறார், கலைஞர் பத்திரிகை நடத்தியிருக்கிறார், ராஜாஜி நடத்தியிருக்கிறார். அகில இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா அண்ணல் காந்தியடிகள் யங் இந்தியா அப்படின்னு பத்திரிகை நடத்தியிருக்கிறார், அம்பேத்கர் பத்திரிகை நடத்திருக்காங்க. இவங்கெல்லாம் எதுக்கு பத்திரிகை நடத்தினாங்க அப்படின்னா செய்திகளை சொல்றது அப்படின்ற ஒரு கோணத்துக்கு மட்டும் இல்லை, மாறாக அவங்க நம்பின கருத்தை ஒரு சமூகத்துக்கு முன்னேறுவதற்கு இந்த செய்திகள் போய் சேரணும் அப்படின்னு அவங்க எதெல்லாம் கருதினாங்களோ அதெல்லாம் பத்திரிகைகளை, சிற்றிதழ்களை, வார இதழ்கள், நாளிதழ்கள் தொடங்கி சொன்னாங்க. ஸோ தமிழ்நாட்டு பத்திரிகைக்கு வந்து ஒரு சுதந்திர போராட்டத்துக்குள்ள ஈடுபட்ட ஒரு மரபும் உண்டு. இன்னொன்று சமூக ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு இல்லையா, பிறப்பின் அடிப்படையில் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் சொல்ற அந்த ஏற்றத்தாழ்வுகளுக்கு எதிராக போராடின ஒரு மரபும் தமிழ்நாட்டில் உண்டு. ஸோ தமிழில் இன்னைக்கு வந்து பத்திரிகையாளர்கள் அப்படின்றவங்களுக்கான மிக முக்கியமான தேவை அப்படின்றது வந்து பரந்துபட்ட வாசகம். நான் வந்து ஒரு பத்திரிகையில் எடிட்டராக இருக்கிறேன். ஒரு 1000 பேரையாவது சொல்லி நான் வேலை கேட்டு வந்தவங்கள இன்டர்வியூ பண்ணியிருக்கேன். ஒரு காமன் சென்ஸ் அப்படின்றது எதுலேருந்து வரும்னு சொன்னால் ஒருத்தட்ட கேட்பேன், அது ஒரு நீங்கள் எதுக்கு வரீங்க அப்படின்னா, நான் நல்ல டிவி இது வரவங்களை வந்து கேட்டீங்கன்னு சொன்னால், சார் எனக்கு டிவியில் நியூஸ் வாசிக்கிறது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் சார். அப்படியா, நீங்கள் என்னவா இருக்கீங்க? நான் நர்ஸாக இருக்கேன் சார், நான் ஒரு ஃபிசியோதெரபிஸ்டாக இருக்கேன். சரி, ஒரு ரோட்டில் போகிற ஒருத்தர்
நாளைக்கு வந்து எந்த பயிற்சியுமே இல்லாமல் நாளைக்கால நான் வந்து நர்ஸ் ஆக முடியும், நர்ஸ் ஆகணும் அப்படின்னு சொன்னால் யாராவது ஏற்றுப்பாங்களா? ஒரு ஃபிசியோதெரபிஸ்டாக நாளைக்கால நான் வந்து ஆகணும், வேற ஏதோ ஒரு தொழில் பார்த்துட்டு இருக்காங்க, உடனே நீங்கள் நாளைக்கால ஃபிசியோதெரபிஸ்ட் ஆகுங்க அப்படின்னு சொன்னால் அலோவ் பண்ணுவாங்களா? அதுக்கு ஒரு பயிற்சி வேணும் இல்லையா? வெறும் ஸ்க்ரீனில் வந்து நான் ஒன்றை கொடுப்பீங்க அதை நான் வாசிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறவங்க வந்து ஒரு ஜேர்னலிஸ்டாக ஆக முடியாது. இப்போ ஒரு டிவியில் நேரலையில் ஒருத்தர் வந்து ஒரு சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்மெண்ட் ஒன்று வருது, அதோட செய்தி பிரேக் பண்ணுறப்ப பிரேக்கிங் நியூஸாக வருகிற போது அந்த செய்தியாளர்கிட்ட போய் கேட்குறப்ப இது என்னங்க நடக்குது சொல்லுங்க அப்படின்னு கேட்குறோம் அப்படின்னா அவர் மேலதிக விவரங்களை சொல்லணும். ஸ்க்ரீனில் இருக்கும் இல்லையா 4 லைன், அந்த 4 லைன் அப்படியே சொல்கிற ஒரு பேர் ஒரு விவரமான ஜேர்னலிஸ்ட் கிடையாது. ஸோ எப்போ ஒருத்தரால் அதிகமாக சொல்ல முடியும், அதை பற்றின ஒரு கூடுதலான ஒரு பார்வை இருந்தால் மட்டும்தான் ஒருத்தர் சொல்ல முடியும். நான் அந்த இன்டர்வியூஸ் பண்ணுறப்ப பல நேரங்களில் நீங்கள் ஏன் இந்த துறைக்கு தேர்ந்தெடுக்கிறீங்க, உங்கள் பேக்ரவுண்ட் என்ன, எதுக்காக இந்த துறையை தேர்ந்தெடுக்கிறீங்கன்னா அது ஓரளவுக்கு சொல்லுவாங்க. அடுத்தது 80% பேருக்கு நான் பார்த்ததுல 80% பேருக்கு ஒரு 10 இங்கிலீஷ் சொற்களை டெய்லி நியூஸ் பேப்பர்ல வர 10 இங்கிலீஷ் வேர்ட்ஸ் அப்படின்னு ஒரு வேர்ட் கொடுக்கும். அதுக்கு வந்து தமிழ்ல அது டிரான்ஸ்லேஷன் பண்ண மாட்டாங்க. 10 வேர்டுக்கு டிரான்ஸ்லேஷன் எழுதி கொடுங்க. இந்த 10 சென்டென்ஸ் இன்னொரு இன்னைக்கு பேப்பர்ல வந்திருக்கு ஹெட்லைனுக்கு என்ன டிரான்ஸ்லேஷன் கொடுத்தோம்னா 90% பேருக்கு அதுக்கான அப்ராப்ரியேட் டிரான்ஸ்லேஷன் சொல்ல வராது, எழுத வராது. அது ரொம்ப ட்ராஜிக்கான ஒரு தன்மை. ஏன்னா அவங்களுக்கு ஆசை இருக்கு, நான் மீடியாவில் வேலை செய்யணும்னு ஆசை இருக்கு, ஆனால் அதற்கு தங்களை குவாலிஃபை பண்ணுறது இருக்குல்ல, தங்களை தகுதிப்படுத்திக் கொள்வது அப்படின்றது இருக்குல்ல, அந்த இடத்துல ஒரு லேகிங் இருக்கு. அதை இந்த மாதிரியான பயிலரங்கள் நிச்சயமாக இதுலேருந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் உங்களுக்கு கிடைச்சதுன்னா தமிழ்நாட்டுக்கு நிறைய நல்ல ஜேர்னலிஸ்ட் கிடைப்பாங்க. அது ஒரு நல்ல ஒரு நம்பிக்கைன்னு வச்சுக்கோங்க. அதில் பல பேர்கிட்ட கேட்கும்போது ஒன்று தமிழ்லையும் ஒழுங்காக எழுத மாட்டாங்க, ஆங்கிலத்திலையும் தப்பாக எழுதி கொடுப்பாங்க. ஒரு 2 பேரா எழுதி கொடுங்கன்னா தப்பாக. ரெண்டாவது ஒரே நேரத்தில் பேசிக்கிட்டே இருக்கும்போது அண்ணன்ட்டையும் பேசுறேன்ல, அதான் சைமல்டேனியஸ். 2 வேலைகள் ஒரே நேரத்தில் செய்யுது, ஒரே பொழுதுல 2 நடக்கிறது தான் சைமல்டேனியஸ். ஒன்றுக்கு அடுத்து ஒன்று இல்லை, ஒரே சமகாலத்தில் நடக்கிறது. ஆங்கில வாசிப்பு அப்படின்றது இன்னைக்கு தேதியில் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் குயிக்காக சிலர் சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக முடிக்கிறேன். ஆங்கில வாசிப்பு அப்படின்றது நான் எனக்கு மிக குறைந்த சம்பளம் வாங்கினால கூட நான் ஆங்கில பத்திரிகைகளில் குறிப்பாக ஹிந்து பத்திரிகை வாங்குறத படிக்கிறத நிறுத்தினதே இல்லை. ஆங்கில பத்திரிகைகளில் என்ன ஒரு பெரிய வாய்ப்புனா நிறைய ஒரு லாங்குவேஜ் அது சார்ந்து மட்டும் இல்லை. இப்போ நீங்கள் வட இந்தியாவில் இன்னைக்கு தேர்தல் நடக்குது, உத்தரப்பிரதேசத்தில் நடக்குது, குஜராத்தில் நடந்து முடிஞ்சிருக்கு, மகாராஷ்டிராவில் நடக்குது. ஒவ்வொரு மாநிலத்திலும் என்ன பிரச்சனை? அயோத்தியில் இன்னைக்கு பைசா பார்த்து தேர்தல். இன்னைக்கு ஒரு பத்திரிகையில் கட்டுரை வந்திருக்கு, அயோத்தியில் ராமர் கோயில்ன்றது அங்கே பெரிய இஷ்யூ இல்லை, கோயிலுக்காக ஒருத்தர் வந்து ஓட்டு போடுறது இல்லை, மாறாக அங்கே வந்து காஸ்ட்ன்றது ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டராக இருக்குது. அதுதான் கடந்த தேர்தல்களில் வெற்றியெல்லாம் தீர்மானிச்சிருக்குன்னு கட்டுறது. ஒரு ப்ராடர் பெர்ஸ்பெக்டிவை, ஒரு லார்ஜர் ஒரு லிபரல் வேல்யூஸோட ஒரு விஷயங்களை தெரிந்து கொள்ளணும் அப்படின்றது ஒன்றுக்கு நமக்கு நீங்கள் இதுவரையிலும் ஆங்கில பத்திரிகைகளை வாசிக்காதவர்களாக இருந்தால் கட்டாயம் ஆங்கில பத்திரிகை ஒன்றை அவசியம் வாசிக்கணும். ஒரு தமிழ் பத்திரிகை, ஒரு ஆங்கில பத்திரிகை, ஒரு பிரிண்ட்ல நல்லா எழுதி சிறப்பாக ரிப்போர்ட் பண்ணிட்டு வந்த ஒரு ஜேர்னலிஸ்ட் டிவிக்கு போனால் நிச்சயம் அதை விட நல்லா சைன் பண்ணுறாங்க, டிஜிட்டலுக்கு போனால் நல்லா சைன் பண்ணுறாங்க. ஆனால் நேராக டிவிக்கு வர்றவங்க, நேராக டிஜிட்டலுக்கு வர்றவங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கற்பனை திறனும் இருக்க மாட்டேங்குது, சப்ஜெக்ட் நாலேஜும் குறைவாக இருக்குது. இப்போ ஒரு நீங்கள் பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா கிளிக் பைட் ஹெட்லைன் சொல்லுவாங்க. கதவை திறந்து பார்த்தபோது அதிர்ச்சி அடைந்த சோ என்ன நடந்தது தெரியுமா அப்படின்னு ஒரு தலைப்பு போடுவாங்க. புட்டு வைத்த அன்றைக்கு இரவு நடந்தது இதுதான், புட்டு வைத்த எக்ஸ்னு ஏதோ ஒரு பேரை வச்சு ஒரு பேட்டி ஒரு தலைப்பு போடுவாங்க.
ஸோ அந்த தலைப்பை பார்த்து அந்த நொடியில் உள்ளே போகணுன்ற அளவில் தான் அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கே தவிர ஒரு மொத்த பேட்டி அதில் இருக்கிற மொத்த கண்டென்ட்டுடைய சாராம்சத்தை உள்வாங்கி ஒரு தலைப்படுற பக்குவம்ன்றது இல்லாத ஒரு நிலைமை. வரக்கூடிய பல பேர்கிட்ட இன்னொரு விஷயம் என்னவா இருக்குன்னு சொன்னால், தமிழ்நாட்டில் எத்தனை மாவட்டம் இருக்குப்பா அப்படின்னு கேட்டால் மாவட்டத்து பேரை பல பேருக்கு தெரியறதில்லை. கொடைக்கானல் மாவட்டம் எழுதுறவங்க இருக்காங்க, ஒசூர் ஒரு மாவட்டம் எழுதுறவங்க இருப்பாங்க, அவங்க தெரிஞ்ச ஊரில் எழுதுவாங்க, நெய்வேலி மாவட்டம் போடுவாங்க, கும்பகோணம் மாவட்டம் அப்படின்னு எழுதுறவங்க இருப்பாங்க. அதில் ஒரு லாஜிக்கல் திங்கிங் இருக்குல்ல. இப்போ ஒருத்தர் லிஸ்ட் போடுறப்ப சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரையிலும் பட்டியல் போட்டாங்கன்னா அதில் ஒரு தன்மை இருக்கு. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், அதுக்கடுத்து விட்டுட்டு அவன் சொந்த ஊருக்கு போவான், திருப்பூர், அதுக்கப்புறம் திண்டுக்கல், இல்லைன்னா திருநெல்வேலி. நிறைய பேருக்கு தமிழ்நாட்டில் என்னென்ன மாவட்டங்கள் இருக்கு அப்படின்ற அண்டர்ஸ்டாண்டிங். மக்களவைனா என்ன, மாநிலங்களவைனா என்ன, தேர்தல் நடக்கிறது மக்களவைக்கா மாநிலங்களவைக்கா, மாநிலங்களவை எம்பியோட வேலை என்ன, மக்களவையோட வேலை என்ன, அது பல பேருக்கு தெரியும். கவர்னர் அவரோட ரோல் என்ன, மாநில அரசு அப்படின்னா அதனுடைய தன்மை என்ன அப்படின்ற ஒரு சாதாரணமாக நியூஸ் பேப்பரை பல நாள் வாசிக்கிற ஒருத்தங்களுக்கு இருக்கிற பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் கூட மீடியாவில் வேலைக்கு வரக்கூடியவங்களுக்கு இல்லாத தன்மை. இது எப்போ போகும் அப்படின்னா, நிறைய படித்தவங்க, இதில் ஆர்வம் உள்ளவர்கள், இதில் ஈடுபாடு கொண்டவங்க, இதில் நிறைய வாசிப்பு கொண்டவங்க வரும்போது தான் அதெல்லாம் இதான். காமன் சென்ஸ் அப்படின்னா பறந்து நீங்கள் வந்து டிராவல் பண்ணணும். தமிழ்நாட்டுடைய குறுக்கும் நெடுக்குமாக பயணம் செய்கிற போது உங்களுக்கு கிடைக்கிற ஒரு அனுபவம்ன்றது உங்களுக்கு நிச்சயமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு இன்டர்வியூ அப்படின்ற ஒன்று போகிறோம்னா, அந்த தலைவர் இதற்கு முன்னால் கொடுத்த பேட்டி என்ன, அவர் இதுவரையும் என்னென்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு, அது அவர் என்ன கொள்கைகளுக்காக நிற்கிறாங்க, அவங்க சொல்றது என்ன கான்ட்ரடிக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடையும் நம்ம வந்து அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் தான் அவங்கள்ட்ட நீங்கள் சப்சிக்வெண்ட் கொஷின்ஸ் அப்படின்ற ஒன்று போகணும். ஒரு கேள்வி, ஒரு 5 கேள்வி எழுதிட்டு நம்ம போகிறோம்னு வச்சுக்கோங்க, இந்த 5 கேள்விக்கு பதில் சொல்கிறாங்க. அப்போ அவங்க சொல்கிற பதிலேருந்து நம்ம ஒன்று கேட்கணும்ல, ஒரு துணை கேள்வி, ஒரு சப்ளிமெண்ட்ரி கொஷின், ஒரு கிராஸ் கொஷின். அது வந்து எப்போ சாத்தியமாகும்னா, அவங்க என்ன பேசுகிறாங்கன்ற ஒரு விஷயத்தில் நமக்கு ஒரு ப்ராடர் அண்ட் டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்போது தான் அது சாத்தியம். இது எங்கேருந்து வருது அப்படின்னு சொன்னால், தமிழ்நாட்டில் பத்திரிக்கையாளங்க அப்படின்னா நமக்கு ஒரு மரபு, நமக்கு தமிழ்நாட்டு பத்திரிகைகளுக்கு ஒரு ட்ரெடிஷன். தமிழ்நாட்டு பத்திரிகைகள் வந்து இங்கே நான் ஒரு நேஷ்னல் நெட்வொர்க்கில் இருந்திருக்கேன். இங்கே தான் வந்து விளிம்பு நிலை மனிதர்கள், சிறுபான்மையினராக இருக்கலாம், பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருக்கலாம், அல்லது மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸஸ் சேர்ந்தவர்களாக இருக்கலாம், இவர்கள் அதிகமாக ஊடகத்தினுடைய பணிகளுக்கு வரக்கூடிய ஒன்று தமிழ்நாட்டில் நடந்தது. அதற்கு காரணம் தமிழ்நாடு முன்னெடுத்த ஒரு சோசியல் ஜஸ்டிஸ் பாலிடிக்ஸ், சமூக நீதி அரசியல் அப்படின்ற ஒன்று நமக்கு நிறைய வாய்ப்புகளை தந்தது. வட இந்தியாவில் போனீங்கன்னு சொன்னால், இப்போ நீங்கள் வந்து கூகுள் பண்ணி பாருங்கள், ஒரு ரிசர்ச் ஆர்கனைசேஷன் மீடியா வாட்ச்டாக் வந்து எடுத்திருக்காங்க. தொலைக்காட்சிகளில் வந்து யாரெல்லாம் பேசுகிறாங்க, நாங்கள் வந்து இந்தியா முழுக்க இத்தனை தொலைக்காட்சிகளில் இங்கிலீஷ் பேப்பர்ஸ் இவ்வளோ பேர் நான் வந்து இன்டர்வியூ பண்ணோம், ஹிந்தி நியூஸ் பேப்பர்ஸ் இவ்வளோ பேர் இன்டர்வியூ பண்ணோம், அதில் எடிட்டர்ஸாக இருக்கிறவங்க, பீரோ சீஃபாக இருக்கிறவங்க, நியூஸ் எடிட்டராக இருக்கிறவங்க, நியூஸ் ஆங்கராக இருக்கிறவங்க, அதாவது நியூஸை டிசைட் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கிறவங்க அப்படின்னு கேட்டால் அதில் 90% மேலே அப்பர் காஸ்ட்டை சேர்ந்தவங்க இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு ரிசர்ச் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னாலே டைவர்சிட்டி இன் நியூஸ் ரூம்னு போட்டிங்கன்னா கூகுள் பார்த்தினாலே வரும். தொலைக்காட்சியில் பேட்டி கொடுக்குறவங்க, விவாதங்களில் பங்கேற்கிறவங்க யார் அப்படின்னு எடுத்துட்டு அதையும் அந்த குரூப் வந்து அனலைஸ் பண்ணியிருந்தாங்க. நான் அந்த லிங்க் வந்து திரு மனுஷபுத்திரன் அமைச்சிருக்கிறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் கூட குரூப்ஸ் எதாவது இருந்ததுன்னா நீங்கள் ஷேர் பண்ணுங்க. குரூப் இருந்தாலும் அவங்களுக்கு போட சொல்லுங்கள். வட இந்தியாவில் அந்த டைவர்சிட்டி இல்லை, அதாவது ஊடகங்களில் பேசுகிறவங்க, ஊடகங்களில் விவாதம் நடத்தக்கூடியவங்க, ஊடகங்களை நடத்தக்கூடியவங்க பெரும்பாலும் ஒரு மேட்டுக்குடி வர்க்கத்தை சேர்ந்தவங்களா அல்ல உயர் சாதி பிரிவுகளை சேர்ந்தவங்களா இருக்கக்கூடிய தன்மையை ஆய்வுகள் நிறைய அம்பலப்படுத்திருக்கு, வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தாங்க. பட் தமிழ்நாட்டில் அப்படியான ஒரு தன்மை இல்லை. தமிழ்நாட்டில் மீடியா ஸ்பேஸில் ஒரு டெமோக்ரஸி, கிராமங்களை சேர்ந்தவங்க, முதல் தலைமுறை படித்து பட்டதாரிகளாக வந்தவங்க, ஒரு மார்ஜினலைஸ் செக்ஷன்ஸ்லேருந்து வந்தவங்க, மீடியா ஓனர்ஸாக, மீடியா எடிட்டர்ஸாக, மீடியா பர்சனாலிட்டிஸாக இங்கே இருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. அதற்கு காரணம் அடிப்படையில் ஒரு சோசியல் ஜஸ்டிஸ் பாலிடிக்ஸ்.
சோசியல் ஜஸ்டிஸ்னா என்ன? நீங்க சமூக நீதின்றத பல இடங்கள்ல நீங்க படிச்சுட்டே இருப்பீங்க. அந்த சொல் காதுல வந்து விழுந்துட்டே இருக்கும். அது என்ன அப்படின்ற ஒன்றை நீங்க தெரிந்து கொள்ளணும். நாங்க வந்து நான் தினமணியில முதல்ல என்னோட கரியரை ஸ்டார்ட் பண்ணும்போது கலைஞரோட பப்ளிக் மீட்டிங்கோ அல்லது ஜெயலலிதாவோட பப்ளிக் மீட்டிங்கோ போறது ஒரு பக்கம் இருக்கும். அது வந்து மீடியாவில் ரிப்போர்ட் பண்ணுவோம். மாறாக எங்க பியூரோ சீஃபோ எடிட்டர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கருத்தரங்கு நடக்கும். ஒரு 3 மணி நேரம் நடக்கும். 4-5 ஸ்காலர்ஸ் பேசுவாங்க. அதாவது புத்தகத்தை வச்சு ஒரு சிறுபான்மையினருக்கான இடஒதுக்கீடு அப்படின்னா இது சம்பந்தமாக ஒரு கருத்தரங்கு நடக்கும். இல்லை வேற ஏதேனும் ஒரு புத்தகத்தை வெளியிட்டு நூல் வெளியிட்டு விழா 2-3 மணி நேரம் நடக்கும். அது நியூஸ் ஆகாது பல நேரங்களில். ஆனால் எங்களை மாதிரி எங்க ரிப்போர்ட்டர்ஸை இது போப்பா, இது போய் என்ன சொல்றாங்கன்னு கேட்டுவா அப்படின்னு அனுப்பிச்சிருப்பாங்க. ஒரு 3 மணி நேரம் அந்த மீட்டிங் போகிறப்ப ஒரு பேராசிரியர் மார்க்ஸ் பேசுவார், ஒரு கல்யாணி பேசுவாங்க, ஒரு பலதரப்பட்ட ஆட்கள். அன்னைக்கு சந்துரு வக்கீலாக இருந்த காலத்தில் நீதிபதி சந்துரு அவர்கள் பேசுவாங்க. இப்படி பலதரப்பட்ட சமூகத்தின் வெவ்வேறு ஏரியாக்களில் வேலை செய்யக்கூடிய பப்ளிக் இன்டெலெக்சுவல்ஸ், பொது நலன் சார்ந்து சிந்திக்கக்கூடிய அறிவுஜீவிகளுடைய கூட்டங்கள். இது வந்து தேடி போய் கேட்டு வந்ததுனால நமக்கு ஒரு நாலேஜ் கெயின், நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் ப்ராடன் ஆகிற ஒரு தன்மைன்றது இருந்தது. நீங்க குறிப்பிட்ட ஒரு புத்தகத்தை படிச்சா ஜேர்னலிஸ்ட் ஆகலாம் அப்படின்றது இல்லை. மாறாக சமூகத்தை படிக்கிறது, ஏராளமான புத்தகங்களை வாசிக்கிறது, நிறைய செய்தித்தாள்களை தொடர்ச்சியா எடிட்டோரியல்ஸை வாசிக்கிறது, நிறைய எழுதி பார்க்கிறது. சிற்றிதழ்களாக இருந்தாலும் சரி, நிறைய தலைவர்களுடைய புத்தகங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லைப்ரரியே எத்தனை ஜேர்னலிஸ்ட் வந்து இந்த லைப்ரரியில் மணிக்கணக்கில் உட்காந்து படித்தாங்க, அல்லது ஒரு அமெரிக்கன் சென்டரில் போய் புக்கை லேர்ன் பண்ணி எடுத்துகிட்டு போய் படித்தாங்க அப்படின்னு தெரியாது. நிறைய வாசிக்காம ஒரு நல்ல ஜேர்னலிஸ்ட் வர முடியாது. கிரிட்டிக்கலான அப்சர்வேஷன் இல்லாமல் ஒரு நல்ல பத்திரிகையாளர் உருவாக முடியாது. ஒரு வாசிப்புல ஒரு கன்சிஸ்டன்சி. இப்போ நீங்கள் வந்து தமிழ்நாட்டோட ஜேர்னலிசத்தினுடைய ஒரு பிராட் பெர்ஸ்பெக்டிவ்ல சில விஷயத்த சொன்னோம்னா, தமிழ்நாடு எங்க இருந்து தனிச்சு நிற்குது அப்படின்னா, வட இந்தியா முழுக்க ஊடகங்கள் ஒரு தரப்பினரால் ஆக்கிரமிக்கப்பட்டிருந்தாலும் அதோட கண்டென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கில தொலைக்காட்சிகள்லையும் ஹிந்தி தொலைக்காட்சிகள்லையும் மத வெறுப்பு, மத அடிப்படையிலான ஒரு கான்ட்ரோவர்சி ஒருத்தர் பேசிட்டாங்கன்னா அதை வைத்து சேர்ந்து நடக்கக்கூடிய ஒரு ஜிங்கோயிஸ்டிக் மனோநிலைன்னு சொல்லுவாங்க, அல்லது வெறுப்பு பரப்புரைய இன்னொரு கட்டத்துக்கு எடுத்து போற ஒரு தன்மை இருக்கும். அதுல மாறுபட்டு விதிவிலக்காக இருக்கக்கூடிய மாநிலங்கள் 2, ஒன்று தமிழ்நாடு, இன்னொன்று கேரளா. இந்த 2ல தான் அசலான சமூக பிரச்சனைகளும் கோர் பாலிடிக்ஸை டிபேட் பண்ணுவாங்க. நீங்க வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னா, நீங்க இங்கிலீஷ் சேனல்ஸ்லேயே பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு டெப்தான சீரியஸான சப்ஜெக்ட் பேசாம மாறாக ஒரு மத அடிப்படைவாதம் சார்ந்த கருத்துக்கள், ஒரு போலரைசேஷன் சார்ந்த ஒரு விஷயம், மத வெறி, அதை ஊட்டி வளர்க்கக்கூடிய பல அம்சங்கள் ஊடகங்களால சமகாலத்தில் நடந்துட்டு இருக்கிறது. ஏன் தமிழ்நாடு தனிச்சிருக்கு அப்படின்னா, தமிழ்நாட்டுக்குன்னு இருக்கிற பாரம்பரியம்ன்றது ஒரு 5 விஷயங்களை மட்டும் நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஒரு ஜேர்னலிஸ்டாக இருக்கிறவங்க ஒரு ஆட்சியினுடைய நிறையும் சொல்லலாம், குறையை சுட்டி காட்டலாம். அதில் வந்து ஒரு பத்திரிகையாளர்களுடைய அடிப்படையான கடமை. ஒரு ஆட்சி இன்று இருக்கலாம், நாளைக்கு இன்னொரு ஆட்சி வரலாம். ஆட்சியின் மீதான விமர்சனங்கள் ஆக்கப்பூர்வமாக முன்வைக்கக்கூடிய தன்மைன்றது ஒரு பத்திரிகையாளர்களுக்கு எப்போதும் இருக்கும். ஆனால் ஒரு ஆட்சியை ஆதரிக்கிறோம், எதிர்க்கிறோம், ஒரு அரசாங்கத்தை கேள்வி கேட்கிறோம், அல்லது ஒரு விஷயத்தில் அவங்க நல்லா செய்கிறாங்கன்னு பாராட்டுறோம் அப்படின்றத தாண்டி சில விஷயங்கள்ல காம்ப்ரமைஸ் கிடையாது. எது அப்படின்னு சொன்னால் ஒரு 5 விஷயங்களை மனதில் வைக்கும். தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் சமூக நீதி, இடஒதுக்கீடுன்ற ஒன்று இன்னைக்கு தமிழ்நாடு அடைஞ்சிருக்கக்கூடிய எல்லா முன்னேற்றங்களுக்குமான காரணம். 50-60 வருடங்களாக பெரியார் அவர்கள் தொடங்கி போராடி பெற்று தந்த அந்த இடஒதுக்கீடுன்றது ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இன்னைக்கு பயனை தந்திருக்கு. ஒவ்வொரு சமூகமும் மேம்பட்டு வர்றதுக்கு இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு விதையாக இருந்திருக்கு. அடுத்து வரக்கூடிய செஷன்ல நண்பர் லெனின் போன்றவங்க விரிவாக பற்றி சொல்லுவாங்க. சமூக நீதி அப்படின்ற ஒன்று தான் நம்மை போன்ற பல பின்தங்கிய கிராமங்கள்ல இருந்து வரக்கூடியவங்க உயரங்களை தொடுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி. ஜான் பிரிட்டோஸ்னு ஒரு பார்லிமெண்டரி, நீங்க கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்பீச் இருக்கு. ஜான் பிரிட்டோஸ், JOHNBRITTOS, ஜான் பிரிட்டோஸ் ராஜ்யசபால பேசினார். அவரோட ஸ்பீச்ல வந்து என்ன சொல்றாருன்னா,
உச்சநீதிமன்றத்தில், உயர்நீதிமன்றத்தில், இந்தியா முழுக்க இருக்கிற உயர்நீதிமன்றங்களில் நீங்கள் வந்து யார் நீதிபதியாக இருக்கிறாங்க அப்படின்னா 90% வந்து அப்பர் காஸ்ட் சேர்ந்தவங்க இருக்கிறாங்க. ஒரு நாட்டில் டிஸ்ப்ரப்போர்ஷனேட்டாக ஒரு பிரிவினர் மட்டுமே ஜட்ஜஸாக இருந்து எல்லாவற்றையும் சரி தப்புன்னு சொல்கிற இடத்துல இருந்தால் நாட்டில் என்ன நியாயம் இருக்கும் அப்படின்னு கேட்குற போது ஏன் ஜாதியை பற்றி பேசுகிறீங்கன்னு ஒருத்தர் கேட்டார். அவர் சொன்னார், ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் காஸ்ட், ஐ எம் டாக்கிங் அபவுட் டைவர்சிட்டி. டைவர்சிட்டி அப்படின்ற ஒரு வேர்ட் ரொம்ப முக்கியம். டைவர்சிட்டின்றது வந்து ஒன்று இன்க்ளூசிவிட்டி, இன்னொன்று டைவர்சிட்டி. இன்க்ளூசிவிட்டின்றது வந்து எல்லோருக்கும் அந்த இடத்துல இருக்கணும். இந்த அரங்கில் வந்து நம்ம கேட்குறோம்னா இதில் பலதரப்பட்டவங்களும் இருக்கணும். ஒரு ஜட்ஜ் சன் இருக்கலாம், வக்கீல் சன் இருக்கலாம், டாக்டர் சன் இருக்கலாம், டாக்டர் இருக்கலாம், ஒரு ப்ரொஃபஸரோட டாக்டர் இருக்கலாம், ஒரு பிஸ்னஸ் மேனோட டாக்டர் இருக்கலாம். அதே போல் ஒரு ஆட்டோ ஓட்டுறவரோட பையனும் இங்கே வந்து படிக்கணும். ஒரு பஸ் கண்டக்டராக டிரைவராக இருக்கிறவங்களோட மகன் படிக்கணும். ஒரு வீட்டு வேலை செய்கிறவங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த அரங்கத்தில் ஸ்பேஸ் இருக்கும். அப்படி பலதரப்பட்டவங்களையும் உள்ளடக்கக்கூடிய ஒன்று இருக்குல்ல, எக்ஸ்க்ளூட் பண்ணாமல் எல்லோரையும் உள்ளடக்கக்கூடிய ஒன்று தான் இன்க்ளூசிவான ஒரு அம்சம். இந்த இன்க்ளூசிவிட்டியில இருந்தால் வந்து டைவர்சிட்டி, எல்லா தரப்பினரும் இருக்கக்கூடிய ஒரு தன்மைன்றது ஒரு அறிவு. ஸோ அந்த டைவர்சிட்டி அப்படின்ற ஒன்று ஜுடிஷியரியில் வேணும் அப்படின்ற ஒரு கருத்தை ஜான் பெர்க்மன்ஸ் பேசினார். நீங்கள் நேரம் இருக்கிறப்ப அந்த ஸ்பீச்சை கட்டாயம் கேளுங்க. சிம்பிள் இங்கிலீஷில் ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்பீச். ஒன்று சமூக நீதி அப்படின்னு வருகிற போது அதில் சமரசமே கிடையாது. ரெண்டாவது செக்யூலர். இந்தியாவுடைய நேச்சர், தமிழ்நாட்டோட நேச்சர் நீங்கள் பல நேரங்களில் பார்க்கலாம். ஒரு மதுரையில் ஒரு கோயில் திருவிழா, சித்திர திருவிழா நடந்துட்டு இருக்கும். அங்கே வந்து இஸ்லாமியர்கள் தண்ணி கொடுத்துருப்பாங்க. ஒரு கோயம்புத்தூரில் கோணியம்மன் திருவிழா நடக்கும். அங்கே வந்து முஸ்லீம்கள் வந்து ஜூஸ் கொடுத்துருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இது நம்ம வந்து பல காலமாக வெறுப்பில் வளர்ந்த சமூகம் இல்லை தமிழ் சமூகம். ஒரு இணக்கத்தில் வளர்ந்த சமூகம். கோஎக்ஸிஸ்டன்ஸ், பீஸ்ஃபுல் எக்ஸிஸ்டன்ஸ்னு சொல்கிறாங்களே, அது அவங்க நம்பிக்கை அவங்களுக்கு, இவங்க நம்பிக்கை இவங்களுக்கு. ஆனால் இரண்டு பேருடைய நம்பிக்கையும் ஒன்றாக அமைதியாக வாழ்றதுக்கு எந்த இடத்துலையும் கொடுக்க இல்லை. முஸ்லீம்களுடைய நம்பிக்கையை முஸ்லீம்கள் ஃபாலோ பண்ண போகிறாங்க, இந்து நம்பிக்கை இந்துக்களுக்கு இருக்கு. அது எந்த இடத்துலையும் ஒன்று இன்னொன்றுக்கு எதிரானதாக இல்லை. பீஸ்ஃபுல் கோஎக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்றது பல காலமாக இருக்குது. தமிழ்நாட்டில் மதக்கலவரம் அப்படின்ற ஒன்று அரிதாக, இங்கே மத வன்முறைன்னு சொன்னால் ரொம்ப ரேராக ஏதாவது ஒரு இடத்துல இருக்கும். அது வந்து ஒரு தமிழ்நாட்டுடைய ஒரு டிஃபைனிங்கான ஃபீச்சராக அது என்றைக்கும் இருந்ததில்லை. தமிழ்நாட்டுடைய பாரம்பரியம்ன்றது ஒரு செக்யூலர். நீங்கள் வந்து எந்த மதத்தை வேண்டுமானாலும் பின்பற்றிக் கொள்ளுங்க. ஆனால் ஒரு நீங்கள் பின்பற்றக்கூடிய மதமோ பக்தியோ வந்து நீங்கள் பேசுகிற அரசியலை தீர்மானிக்கிறது. ஒருத்தருடைய ஒரு தனிப்பட்ட பர்சனலான ஒரு ஃபெய்த் அப்படின்றது வேற. நீங்கள் எதை விரும்புறீங்களோ அதெல்லாம் நீங்கள் அடையலாம். சாய்பாபா பக்தர்னா நீங்கள் பாபா பக்தராக இருக்கலாம். பட் என்னுடைய பொலிட்டிக்கல் அவுட்லுக் அப்படின்ற ஒன்று என்னுடைய பக்தியின் மூலமாகவோ என்னுடைய ஜாதியின் மூலமாகவோ நான் கும்பிடுற கடவுள் மூலமாகவோ எனக்கு என்னுடைய அரசியல் சிந்தனை வராது அப்படின்ற ஒன்று நம்ம மாநிலத்தில் நெடுங்காலமாக இருந்துட்டு வரக்கூடிய ஒரு தன்மை. ஸோ அந்த ஆல்டர் பண்ணுறதுக்கு இதை பார் முஸ்லீம்களால் ஆபத்து, இதை பார் இவங்களால இதாகுது என்று சொல்லி ஒரு வெறுப்பின் அடிப்படையில் ஒரு அச்சத்தையும் சமூக பகையும் உருவாக்குறதுக்கு யாரையும் முயற்சி பண்ணுறாங்கன்னா அதில் நாம் கவனமாக இருக்கணும். ஒரு பத்திரிகையாளர்கள் அப்படின்றவங்களால ஒரு சோஷியல் என்மிட்டி, சமூக பகை வருவதற்கோ சமூக பதற்றம் வருவதற்கும் நாம் எந்த வகையிலும் காரணமாகக்கூடாது. அந்த மாதிரியான ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்ற ஒரு அடிப்படைவாதிகள் வந்து நம்ம தள்ளி நிற்கணும். அவங்கள கேள்விக்கு உட்படுத்தி கொண்டே இருக்கணும். அது நமக்கு நம்முடைய முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்த ரெண்டாவது முக்கியமான ஆரம்பம். மூணாவது, தமிழ்நாட்டை பொறுத்தவரை மிக முக்கியமான இன்னொரு ஆஸ்பெக்ட்ன்றது வந்து மொழி உரிமை சார்ந்த ஒரு தமிழ். இந்திய அரசியல் சட்டம், நீங்கள் ஒரு 100 ரூபாய் நோட் உங்கள் பாக்கெட்டில் இருக்குன்னா அதில் இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்தில் அங்கீகரிக்கக்கூடிய 22 மொழிகளும் அதில் எழுதப்பட்டிருக்கும். ஆனால் இப்போ இந்தியாவில் என்ன நிலைமை? ஒரு நாடு ஒரு மொழி இந்த கட்டத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. மீண்டும் மீண்டும் ஹிந்தியை திணிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. இப்போ ரயில்வேல வேலை வேணும், ஸ்டாஃப் செலெக்ஷன் போர்டுக்கு வேலை வேணும்னா ஹிந்தியில் பரீட்சை எழுதினா தான் வேலை அப்படின்னு கொண்டு போகக்கூடிய தன்மைகளை அப்பப்போ பார்க்குறோம். ஒரு ஹிந்திக்கான நிதியை அதிகமாக ஒதுக்குறதோ அல்லது சமஸ்கிருதத்துக்கு அதிகமாக ஒதுக்குறதும் தமிழ் மாதிரியான தொன்மையான மொழிகளுக்கு அதற்கு ஈக்குவலான ஸ்டேட்டஸை கொடுக்காமல் இருக்கிற ஒரு தன்மை. இப்போ பல பேர் என்ன நினச்சிருப்பாங்கன்னா, இந்தியாவுக்கு வந்து ஹிந்தி, வட இந்தியாவுக்கு போனீங்கன்னா எப்படி ஹிந்தி தெரியாமல் ஒருத்தர் இந்தியனாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்பாங்க. அவங்களுக்கு அப்படி ஒரு எண்ணம் இருக்கும். ஹிந்தி நம்ம
நேஷ்னல் லாங்குவேஜ் இல்லையா அப்படிம்பாங்க. இல்லைப்பா, இந்தியாவுக்கு தேசிய மொழி என்பது கிடையாது. இந்திய அரசியல் சட்டம் 2 மொழிகளை சொல்லுது. 2 வந்து அஃபிஷியல் லாங்குவேஜ் தான். ஒன்று இங்கிலீஷ், 2வது ஹிந்தி. அஃபிஷியல் லாங்குவேஜ் தான் இந்தியாவுக்கு இருக்கே தவிர நேஷ்னல் லாங்குவேஜ் இல்லை. ஸோ எங்கள் மீது நீங்கள் மொழியை திணிச்சிங்கன்னா நாங்கள் அதை ரெசிஸ்ட் பண்ணுவோம் அப்படின்ற ஒன்று 1938 இந்த போராட்டம் நடக்குது. ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் 38 எதிர்த்திருக்காங்க, 65 திருப்பி வருகிற போது எதிர்த்திருக்காங்க. இப்போதும் அந்த போராட்டம் என்பது தொடருது. அது பன்மைத்துவத்தை அழிச்சிட்டு ஒரு மொழி, ஒரு பண்பாடு, ஒரு நாடு, ஒரு அப்படின்னு சொல்கிற அந்த ஒற்றைத்தன்மையை முன்னிறுத்துகிற ஒன்றை தமிழ்நாடு என்றைக்குமே ரெசிஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்கு. அந்த ரெசிஸ்டன்ஸில் நியாயம் இருக்கா அப்படின்ற ஒன்றை நீங்கள்லாம் படித்து புரிஞ்சு கொள்ளணும். ஏன்னா இப்போ என்ன சொல்லிடுவாங்கன்னா, ஹிந்தி படிக்க விடாமல் தடுத்துட்டாங்க அப்படிம்பாங்க. அது போய் ஹிந்தி யாருன்னா படிச்சுக்க, யார் வேணான்னு சொன்னாங்க? ஹிந்தி படிக்கிற ஸ்கூலில் காசு கட்டி படிச்சுக்கங்க. ஹிந்தியை வந்து தக்ஷிண பாரத ஹிந்தி பிரச்சார சபான் இருக்குது, அவங்க சர்டிஃபிகேட் கோர்ஸ் நடத்துகிறாங்க, அவங்க படித்துக்கொள்ளலாம். 30 நாளில் ஹிந்தி படிச்சுக்கிறதுக்கு புக்கு இருக்குது, அதை படிச்சுக்கங்க, அதை யாரும் வேணான்னு சொல்லலை. ஹிந்தி படிக்காமல் போனதுனால தமிழ்நாடு எதையுமே இழந்துடல. ஸோ நாம் வந்து ஒரு மலையாளிகளுடைய உரிமையை, ஒரிசாக்காரங்களோட உரிமையை, பெங்காலிகளுடைய லிங்குவிஸ்டிக் ரைட்டை, கர்நாடகத்தில் இருக்கிற கன்னடர்களுடைய மொழி உரிமையை பாதுகாக்கிறதுக்கான முன்னோடியான ஒரு மொழி உரிமை இயக்கத்தை தமிழ்நாடு நடத்தியிருக்கு. இதனுடைய அடிப்படை என்னென்னா, எந்த மொழியும் இருக்கல, மொழிகளுக்கான சமத்துவத்தை கேட்கிற ஒன்றாக தமிழ்நாடு இருந்திருக்கு. ஸோ தமிழ்நாட்டிலேருந்து போகக்கூடிய ஒரு வாய்ஸ் அப்படின்றது இந்தியாவினுடைய கூட்டாட்சியை பலப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ஸாக இருந்திருக்கு. ஸோ தமிழ்நாட்டில் நடந்த மொழி போராட்டத்தினுடைய வரலாறு, மொழி சிக்கல் அப்படின்றது எங்கேருந்து வருது, ஏன் இவன் ஒற்றை பண்பாட்டை திணிக்கிறான், நாம் ஏன் அதை வந்து ரெசிஸ்ட் பண்ணுறோம், இது சார்ந்த புத்தகங்களை நீங்கள் தேடி விரும்பி படிக்கணும். இதுக்கு புத்தகங்கள் இருக்குது. நீங்கள் இதே நூலகத்தில் எண்ணற்ற புத்தகங்கள் இருக்குது. ஸோ அதை சார்ந்து நாம் படிக்கணும். அடுத்தது மாநில உரிமை கூட்டாட்சி அப்படின்ற ஒன்று இன்னொரு முக்கியமான கார்னர் ஸ்டோன் தமிழ்நாட்டை பொறுத்தவரை. ஏன்னா ஒரு யூனிட்ரி ஸ்டேட், ஒற்றை ஆட்சி, ஒற்றை அரசு அப்படின்ற ஒன்றை நோக்கியும், யூனியன் கவர்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக எல்லா அதிகாரமும் யூனியன் கவர்மெண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு அதிகார குவியல் நடந்துகிட்டு இருக்கிற ஒரு காலகட்டத்தில் மாநிலங்களுக்கு அதே அதிகாரம் இருக்குது. மாநிலங்கள் அப்படின்ற ஒன்றும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவை தான். மக்களோட நெருக்கமாக இருக்கக்கூடியது மாநில அரசுகள் தான். மக்களுக்கு வந்து வெள்ளம் வந்தாலும் வறட்சி வந்தாலும் உடனே அட்ரஸ் பண்ணுறவங்க மாநில அரசு. ஒரு சாவரின் கவர்மெண்ட் வந்து சாவரின் பவர்ஸ் மாநில அரசுகளுக்கும் உண்டு அப்படின்னு அரசியல் சட்டத்தில் இருக்குது. ஸோ அந்த உரிமைகளுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து வரக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது. இப்போ தமிழ்நாட்டில் நீட் வேணுமா வேணாமான்றதை தமிழ்நாடு தீர்மானிக்காது. தமிழ்நாட்டிலுடைய 8 கோடி மக்களுடைய ஓட்டு வாங்கி வரக்கூடிய ஒரு அரசு அவர்கள் தீர்மானிக்கிறதுக்கான உரிமை இல்லாமல் எல்லா உரிமையும் டெல்லியில் வச்சுக்கக்கூடிய தன்மை எல்லாமே யூனியன் கவர்மெண்ட் முடிவு பண்ணும். இன்னைக்கு பேப்பரில் வந்திருக்கும் CUETன்னு ஒரு எக்ஸாம். அது என்னென்னா, நீங்கள் வந்து +2 முடித்த பிறகு லயோலா காலேஜில் அப்ளை பண்ணுறீங்க, அல்லது விவேகானந்தா காலேஜுக்கு போகிறீங்க, அல்லது ராணி மேரி கல்லூரிக்கு போகிறீங்கன்னா, இப்போ நம்முடைய +2 மதிப்பெண் அடிப்படையில் அவங்க மாணவர் சேர்க்கை நடத்துகிறாங்க. மாறாக டெல்லிக்கு போனீங்கன்னா, தமிழ்நாட்டுக்கு வெளியில் போனீங்கன்னா அதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ். நீங்கள் வந்து பிகாம் படிக்கிறதுக்கு ஒரு என்ட்ரன்ஸு, நீங்கள் அந்த என்ட்ரன்ஸ் படித்து தான் நீங்கள் எழுதினா தான் நீங்கள் BA அட்மிஷனே போக முடியும். ஸோ மீண்டும் மீண்டும் நுழைவுத் தேர்வுகள் வர்றதும், மாநிலத்துக்கிட்ட இருக்கிற அதிகாரத்தெல்லாம் தூக்கி கொண்டு போய் ஒரே பலகையில் சொருகிற ஒரு தன்மை இருக்க, அதற்கு எதிராக தமிழ்நாடு தொடர்ந்து ரெசிஸ்ட் பண்ணி வந்திருக்கு. அந்த ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது என்ன, ஏன் மாநிலம் அப்படின்ற ஒன்று மீண்டும் மீண்டும் இந்த உரிமைகளை கேட்குது, இந்த விஷயங்களை வந்து நம்ம தெரிந்து கொள்ளணும். இன்னொன்று, கவர்மெண்ட்டுடைய ஹைரார்கி அப்படின்றது என்ன. இப்போ வந்து பல பேருக்கு கவுன்சிலரோட வேலை என்ன, MLAவோட வேலை என்ன, MPயோட வேலை என்ன அப்படின்றதுல ஒரு புரிதல் இருக்காது. ஒரு ஹைரார்கி அப்படின்னு எடுத்துட்டா, ஒரு கான்ஸ்டபிள், ஹெட் கான்ஸ்டபிள், சப் இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர், அசிஸ்டன்ட் கமிஷனர், டெபுட்டி கமிஷனர், ஜாயின்ட் கமிஷனர், அடிஷ்னல் கமிஷனர், கமிஷனர். இந்த ஆர்டர் இப்போ நீங்கள் வந்து மிலிட்ரி அப்படின்னா, நான் முத வேலைக்கு வந்தப்போ எங்கள் எடிட்டர் RMT சம்பந்தம் அவர் கோபாலனுக்கெலாம் நல்லா தெரியும். அவர் வந்து சொல்லுவார், நீ மிலிட்ரியில் வந்து ஹைரார்கி போட சொல்லுவார். முப்படை தளபதி, அதுக்கடுத்து யார், அதுக்கடுத்து யார், நீங்கள் வந்து மேஜர் ஜென்ரலுக்கு அடுத்து யார். ஸோ இதெல்லாம் அடிப்படைகள். இப்போ பத்திரிக்காரங்களுக்கு வந்து நாம் வந்து ஒரு MD படித்த ஆள் மாதிரி தான். MDன்றது என்னென்னா, MBBS முடிச்சுட்டு MD ஜென்ரல் மெடிசன் படிக்கிறாங்க. அதுக்கடுத்து என்ன இருக்குது,
நெஃப்ராலஜி தனியாக இருக்கும், கார்டியாலஜி தனியாக இருக்கும், நியூராலஜி தனியாக இருக்கும், ஒவ்வொன்றுக்கும் இன்னும் ஒவ்வொரு ஸ்பெஷலைசேஷன் இருக்கும். ஆனால் எம்டி படித்தவங்களுக்கு வந்து எல்லாவற்றை பற்றியும் ஏதேனும் ஒரு புரிதல் இருக்கும். அது நெஃப்ராலஜியில் அதனுடைய பேசிக்ஸ் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அதே போல் பத்திரிகையாளர்களுக்கு வந்து எனக்கு இது தெரியாதுங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு நாள் ஒரு ரிசர்வ் பேங்க் கவர்னருடைய ப்ரெஸ் கான்ஃபரன்ஸுக்கு போய் அட்டன் பண்ணுவோம், அடுத்த நாள் நடிகர் வடிவேலுடைய பாடல் வெளியீட்டு விழாவுக்கு போவோம், ஏதோ ஒரு ஆடியோ லான்ச் இருந்ததுன்னா அதுக்கு போவோம். அதுக்கு அடுத்த நாள் சம்மந்தமே இல்லாமல் இன்னொரு வானிலை ஆராய்ச்சி மையத்துடைய ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் போவோம். அங்கேருந்து அடுத்த நாள் போனீங்கன்னு சொன்னால் கோர்ட்டு தீர்ப்பு எதுக்காக ஒன்று போயிருக்கும். ஸோ ஒரு வெரைட்டி ஆஃப் சப்ஜெக்ட்ஸை நம்ம ஹேண்டில் பண்ணுறப்ப எல்லாவற்றை பற்றியும் ஒரு அடிப்படை, எல்லாத்துலேயுமே நம்ம பெரிய மாஸ்டர்ஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லாவற்றை பற்றிய ஒரு பேசிக்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இல்லை என்றால் யாரை கேட்டால் இதை தெளிவாக சொல்லுவாங்கன்றது யார் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒன்று நமக்கு தெரிஞ்சிருக்கணும், இல்லை இந்த விஷயத்த இன்னார்கிட்ட கேட்டால் நமக்கு ஒரு கிளாரிட்டியை கொடுத்துருவாங்க அப்படி. இதில் மிக முக்கியமாக நான் மீண்டும் வலியுறுத்தி சொல்கிற ஒன்று, தமிழ்நாட்டினுடைய தனித்தன்மை அப்படின்ற விஷயங்களை அறிந்து கொள்ளணும். இந்த நேரத்தில் மீடியாவில் ஏராளமான வாய்ப்பு அப்படின்றது இன்றைக்கி இருக்குது. முன்பு மீடியாவில் வரக்கூடிய செய்தியை உண்மைன்னு நம்பினாங்க. 10 ரிப்போர்ட்டரை வச்சு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நடக்கும், அதில் வந்த செய்திக்கு கிரெடிபிலிட்டி அதிகமாக இருந்தது. ஆனால் இன்றைக்கி வந்து ஊடகங்கள் பல்கி பெருகிடுச்சு. நிறைய டிவி, நிறைய யூடியூபு, நிறைய சோஷியல் மீடியா பக்கங்கள் அப்படி ஏராளமாக இருக்குது. ஆனால் அதனுடைய குவாலிட்டி அப்படின்ற ஒன்று வந்து மிக மிக சரிஞ்சும், நம்பகத்தன்மைன்றது மிக மிக கேள்விக்குள்ளாகி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். நீங்கள் வந்து எனி டே ஒரு ஹிந்து பேப்பரையும் ஒரு இந்தியன் எக்ஸ்பிரஸையும் கையில் எடுத்துக்கிட்டு ரிசர்ச் பண்ணிங்கன்னா இதில் இல்லாத செய்தி 50% செய்தி இன்னொரு தாளில் இருக்கும், நியூஸ் பேப்பரில் இருக்கும். எடிட்டோரியல் எடுத்திங்கன்னா இவங்க எழுதியிருக்கிற தன்மைக்கும் இன்னொருத்தங்க எழுதியிருக்கிற தன்மைக்கும் வாஸ்டாக டிஃப்ரென்ஸ் இருக்கும். அது நம்முடைய நாலேஜ் என்ரிச் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவும். ஆனால் நீங்கள் வந்து தமிழ் தொலைக்காட்சிகளையும் சரி, இங்கிலீஷ் தொலைக்காட்சியும் எடுத்துங்க, காலையிலேருந்து சாயங்காலம் வரலையும் பாருங்கள், 90% ஒரே மாதிரியான செய்தி தான் இருக்கும். அதே நேரலை தான் இருக்கும், அதே அன்றைய நாளோட செய்தி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஒன்றிலிருந்து இன்னொன்று ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற ஒன்று வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது. ஸோ எண்ணிக்கை அதிகரித்த அளவுக்கு ப்ளூராலிட்டி அப்படின்றது மீடியாவில் இன்றைக்கி இல்லாமல் இருக்குது. மீடியாவில் வர்ற செய்தியை அப்படியே ஃபேஸ் வேல்யூவில் எடுத்துக்கிற கிரெடிபிலிட்டியும் சேலஞ்ச் ஆகிருக்கிற ஒரு காலகட்டம் இருக்குது. இந்த நாட்களில் உங்களை போன்றவங்க மீடியாவை உண்மையாக நேசித்து ஒரு வேலையாக இதை கருதாமல், நாம் ஒரு சமூக மாற்றத்துக்கான தூதர்கள், யூஆர் ஏஜென்ட் ஆஃப் சேஞ்ச், நாம் வந்து உண்மையை சொல்கிறதுக்கு பொது நலனில் அக்கறை கொண்டு ஒரு பப்ளிக் ஸ்பிரிட்டட் பொது நலனில் உந்தப்பட்டு இந்த தொழிலுக்கு வரக்கூடியவங்க நீங்கள் மீடியாவுக்கு வர்றது மீடியாவோட க்ரெடிபிலிட்டியை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு அதிகப்படுத்துவதற்கு அது உதவும்னு நினைக்கிறேன். தமிழ் மீடியாவுக்கு பெரிய பாரம்பரியம் இருக்குது. அந்த பாரம்பரியத்தை இன்னமும் சிறப்பாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு உங்களை போன்றவர்கள் இன்னமும் நிறைய படித்து நிறைய தெரிந்து கொண்டு நீங்கள் இந்த ஃபீல்டுக்கு வர்றது ரொம்ப அவசியம். உங்களை நீங்கள் மீடியாவுக்கு வர்றீங்களோ இல்லையோ, இன்றைக்கி தேதிக்கு மீடியா டெமோக்ரட்டைஸ் ஆகிடுச்சு. ஒவ்வொரு மனிதனும் செல்ஃபோன் வச்சுருக்கிற ஒவ்வொரு மனிதனும் இன்றைக்கி ஊடகம் ஆகிட்டாங்க. உங்களை போன்றவர்கள் நல்ல பொறுப்புள்ள பத்திரிகையாளர்களாக மீடியாவுக்குள்ளே வந்தாலும் வரலைன்னாலும், ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு கமெண்ட் போடுறீங்க அப்படின்னாலும் ஒரு இன்ஃபார்ம்டாக சமூக பொறுப்போடு அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு வரும். அந்த வகையில் உங்களை செழுமைப்படுத்தி கொள்வதற்கு இந்த செஷன் நிச்சயமாக உங்களுக்கு உதவும்னு நினைக்கிறேன். நன்றி. நன்றி குணசேகரன். ஒரு அருமையான ஒரு அமர்வுடன் மாணவர்களுக்கு ஒரு வழிகாட்டுதலை வழங்கியதற்காக உங்களுடைய கரவொலியுடன் அவருக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொள்ளலாம். திரும்ப கூப்பிடுவோம், நீங்கள் வரணும். கட்டாயம் சார். ரொம்ப நன்றி, எல்லாருக்கும் நன்றி.